ரைட் இஷ்யூ வெற்றிகரமாக முடிஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. 700 கோடி மதிப்புள்ள உரிமை வெளியீடு, 1.40 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிதிகள் நிறுவனத்தின் ரெடிஃப் பேயை விரிவுபடுத்தும், ரெடிஃப் 1ஐ உருவாக்கும், புதிய ஃப்ரோன்டிக் ஏஐயில் முதலீடு செய்யும் மற்றும் இந்தியா முழுவதும் எட்ஜ் கம்ப்யூட்டிங் தரவு மையங்களை நிறுவும் என்று தலைவர் விஷால் மேத்தா சொல்லியிருக்கிறாரு. பங்குதாரரின் ஆதரவிற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாரு. ஏஐ மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளின் நிறுவனம் கவனம் செலுத்துவதை வலியுறுத்தினார். ரைட் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். உதாரணத்திற்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு 100 பங்குகளை வச்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு பங்கோட விலை 10ன்னு வச்சுக்கிடுவோம். ஏபிசி நிதி திரட்டுவதற்காக ரைட் இஷ்யூ அறிவிக்கும். அப்போ 5 பங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு 2 பங்கு ₹5 தள்ளுபடியில் தருவதாக அறிவிக்கும். இதன் மூலம் நிறுவனத்திற்கு கணிசமான தொகை கிடைக்கும். பங்குதாரர்களுக்கு தள்ளுபடி விலையில் பங்குகள் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரைட் இஷ்யூ. ஐசிஐசிஐ லம்பார்ட் Q1